கடகராசிக்கு அனுப்புங்கள். ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு கேது இருக்கிறான். இந்த செய்யும் முயற்சியில் சில தடை ஏற்படும். சில தடைகள் ஏற்பட்ட பிறகுதான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஒன்பதாம் இடத்தில் ராகு இருக்கிறான். வெளிநாட்டு போகணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். உயர்கல்வி வெளிநாட்டில் படிக்கலாம். உங்கள் ராசிக்கு 11இல் குரு இருக்கிறாங்க. திருமணமாகாத கடக ராசிகள்லாம் திருமணம் நடக்கும். அஷ்டம சனி பற்றி கவலைப்பட வேணும். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருந்தால், திருமணத்துக்கு சாதகமான தசாபுத்தி இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ரிஷபராசியில் இருந்தால் உங்களுக்கு திருமணம் ஆகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் ரிஷபராசியில் இருக்கணும். இப்படி இருந்தால் உங்களுக்கு திருமணம் ஆகிற வாய்ப்பு அதிகம். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். வெளிநாட்டு போகணுங்கிறவங்களுக்கு இது சாதகமான காலம். இந்த மாதம் உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப செலவாக மாற்றிக்கிறது உங்களுக்கு சாமர்த்தியம். சுப செலவாக மாற்றிக்கிறது உங்களுக்கு சாமர்த்தியம். 2வது சூரியன் 12ஆம் இடத்தில் இருக்குது. அதனால் விரயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். பன்னெண்டாவது புதன் ஆட்சியாக இருக்கிறார். ஒரு விசாக்கு அப்ளை பண்ணணும்னா இது சாதகமான காலம். வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம். பன்னெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கிறார். சுப செலவுகள் நடக்கும். லாபாதியான சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு போகிறார். அதனால் உங்களுக்கு லாபம் இந்த மாதம் கிடைக்கிறது அரிது. செலவுகள்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்கள் மூலமாக செலவுகள் அதிகமாக இருக்கும். பெண்கள் ரீதியாக நீங்கள் செலவு அதிகமாக செய்வீர்கள். ஒய்ஃபுக்கு நகை வாங்க போடுறது, ஒய்ஃப் புடவை வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி செலவுலாம் பண்ணுவீர்கள். கடகராசிக்காரர்கள் பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும். எனக்கு குரு 14ஆம் இடத்தில் இருக்கிறார். குரு உங்கள் 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இளைய சகோதர ஆதாயம் உண்டு. உங்கள் முயற்சியால் உங்களுக்கு தன சேர்க்கை ஏற்படும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். உங்களுக்கு மனைவி மூலம் தன சேர்க்கை ஏற்படும். கடக ராசிக்கு நன்றாகவே இருக்கிறது.